கர்த்தரை மகிமைப்படுத்தும் வண்ணமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை பாடி நாம் மகிமைப்படுத்துவோம். ஒரு பழைய பாடல், துதி செய் மனமே இதன் துதி செய் இம்மட்டும் நடத்தின உன் தேவனை இன்றும் இன்றும் நன்றி நிறைந்த மனதோடு பாடலை பாடி நாம் தேவனை உயர்த்துவோமாக. துதி செய் மனமே இதன் துதி செய் இம்மட்டும் நடத்தின உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே முன்காலமெல்லாம் உன்னை தம் கரமதில் ஏந்தி முன்காலமெல்லாம் உன்னை தம் கரமதில் ஏந்தி வேண்டிய நன்மைகள் யாவும் உகந்தளித்தாரே வேண்டிய நன்மைகள் யாவும் உகந்தளித்தாரே துதி செய் மனமே நிதம் துதி செய் இம்மட்டும் நடத்தின உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு இன்றும் நன்றி மிகுந்த மனதோடு ஏங்கிடும் வழியில் பாடுகள் பல நின்ற போதும் ஏங்கிடும் வழியில் பாடுகள் பல நின்ற போதும் ஏகப்பதன்முன் காவலனாயிருந்தாரே இயேசுபதன்முன் காவலனாயிருந்தாரே துதி செய் மனமே நிதம் துதி செய் இம்மட்டும் நடத்தின உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே சோதனை பலவாய் மேகம் போல் உன்னை சூழ்ந்தாலும் சோதனை பலவாய் மேகம் போல் உன்னை சூழ்ந்தாலும் சேதமுறாமல் முற்றிலும் காக்க வல்லோரை சேதமுறாமல் முற்றிலும் காக்க வல்லோரை துதி செய் மனமே நிதம் துதி செய் இம்மட்டும் நடத்தின உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே தாய் தந்தை தாளும் ஏங்கமாய் உன்னை மறந்தாலும் தாய் தந்தை தாளும் ஏங்கமாய் உன்னை மறந்தாலும் தூயரின் கையில் உன் சாயல் உள்ளதை நினைத்தேன் தூயரின் கையில் உன் சாயல் உள்ளதை நினைத்தேன் துதி செய் மனமே நிதம் துதி செய் இம்மட்டும் நடத்தின உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே சந்ததம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன் சந்ததம்
சொல்லுவோம் ஆண்டவரே. 1000 ராவுகள் இருந்தாலும் நீர் செய்த நன்மைக்கு ஈடாக உமக்கு நாங்கள் என்னத்தை செலுத்த முடியும் ராஜா. ஹல்லேலூயா. நீர் எங்களை ரட்சித்த அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து உம்மை நாங்கள் தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. ஒரு பலி அடையும் போது புது வழி திறந்த தேவா. ஒரு பலி அடையும் போது புது
நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாய் பலனுள்ள வாழ்க்கை வாழ தேவன் கிருபை பாராட்டி வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. கிருபையுள்ள கரங்களை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற காரியம் மணவாட்டியாகிய சபை. மணவாட்டி எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது 10வது வசனத்திலிருந்து, குமார்த்தியே கேள், உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடும், அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர் ஆகியால் அவரை பணிந்து கொள். முதலாவது என்ன சொல்லப்படுகிறது? உன் தகப்பன் வீட்டையும் மறந்து. ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் போது என்ன சொன்னார்? உன்னுடைய தேசம், உன்னுடைய இடம் எல்லாத்தையும் விட்டுட்டு வா. தகப்பட்டு மறந்துன்னா அவர் திரும்பி அங்கதான் போய் தன் மகனுக்கு பெண் எடுத்தான். என்னன்னா முழுவதும் மறக்கலை, மறந்து விடு என்பது அந்த தகப்பன் வீட்டினுடைய தன்மைகள், அந்த காரியங்களை விட்டுட்டு இப்பொழுது நீ உன்னுடைய மணவாளனாகிய கிறிஸ்துவின் அவர் உன்னிடத்துல என்ன எதிர்பார்க்கிறாரோ அந்த தன்மைக்கும் அவருடைய வார்த்தைக்கும் அவருடைய சித்தத்துக்கும் உன்னை என்ன செய்யும்? ஒப்புக்கொடு. அப்பொழுது அவர் உன் அழகில் என்ன செய்வார்? பிரியப்படுவார். திருமணமான பின்பு ஒவ்வொரு மனைவி, ஒவ்வொரு பெண்களுக்கு இடத்துலையும் இருக்க வேண்டிய சுபாவம். அவர்கள் இன்னும் தன்னுடைய கணவன், தன்னுடைய குடும்பம், அவங்களுடைய காரியங்களை விடாப்படியாக இருந்தால் கணவன் மனைவி உறவு என்பது சரியாக இருக்காது. ஆகவே கணவன் மனைவி உறவு சரியாக இருக்கணும் அப்படின்னா பெண்கள் என்ன செய்யணும்? தகப்பன், அதுக்கு தாய் தகப்பன் மறக்கணும் இல்லை, அந்த அவங்களுடைய தன்மைகளை எல்லாம் விட்டு விட்டு நீங்கள் அந்த பின்னணியில் வளர்ந்துருப்பீங்க. என்ன திருமணமாகும் 25 வயசோ 30 வயசோ, எவ்வளோ 25 வருஷம் 30 வருஷம் ஒரு காரியத்தில் நம்ம வளர்ந்துட்டு அதை விட்டு விடுறது என்பது மறக்கிறது கடினம் தான். ஆனாலும் நம்ம அடுத்த பின்னால் நமக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையை பார்க்கணும். பிறந்த வீட்டில் 25 வருஷமோ 30 வருஷமோ வாழ்ந்துருப்போம். ஆனால் கணவன் வீட்டில் தான் இனி நம்ம என்ன செய்ய போகிறோம்? அதிக நாட்கள் வாழ போகிறீங்க. இனி சந்ததிகளை பிள்ளைகளை பெற்றெடுத்து கணவனோட கூட தான் வாழ போகிறீங்க. அப்போ எதிர்காலத்தை குறித்து தான் உங்களுக்கு, அந்த எதிர்காலத்தை கட்டமைக்கிறது, எதிர்காலத்தை கட்டி எழுப்புறது தான் உங்களுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அதற்கு தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இன்னும் கடந்த காலத்தையே நடந்ததையே சொல்லிக் கொண்டு இருந்தால் எதிர்காலத்தை நீங்கள் என்ன செய்ய முடியாது? கட்டமைக்க முடியாது, கட்டி எழுப்ப முடியாது. அதை நீங்கள் இடித்து போட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதனால தான் வேறு சொல்கிற புத்தியிலிருந்து தன் வீட்டை என்ன செய்கிறார்? கட்டுகிறார். அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் அப்படிதான். நாம் கடந்த காலங்கள் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நாம் எப்படியும் வாழ்ந்திருக்கலாம். எத்தனை வயசு? 50 வயசுல ரட்சிக்கப்படுறாங்க, 60 வயசுல ரட்சிக்கப்படுவாங்க. அப்போ அந்த 50 வருடம் 60 வருடம் பிறந்ததுலேருந்து நாம் ஒரு பின்னணியத்தில் வளர்ந்து கொண்டு வருகிறோம். அப்போ அந்த பின்னணியத்தில் இருந்து நம்ம வெளியில வந்துட்டு வேற பின்னணியத்துக்கு, வேற ஒரு காரியத்துக்குள்ள வரும்பொழுது அதற்கு தகுந்தாற்போல் நம்மளை மாற்றிக்கொள்ளாவிட்டால் இனி நான் வாழப்போகிற வாழ்நாட்கள் இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் தான். 100 வருஷம் 50 வருஷமோ 100 வருஷம் வாழ போகிறோம். ஆனால் நித்தியமாக தேவனோடு என்ன செய்ய போகிறோம்? யுக யுகமாக பிதாவோடு நாம் வாழப்போகிறோம். அப்போ அதற்கு நம்மளை என்ன செய்ய வேண்டும்? தகுதிப்படுத்தி அதற்கு நம்மளை கட்டி எழுப்ப வேண்டும். அல்லேலூயா. எதிர்காலத்தை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவை நாம் மனதில் கொண்டு, எதிர்காலத்தை மனதில் கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை கட்டமைக்க வேண்டும், கட்டி எழுப்ப வேண்டும். ஆனால் நம்ம கடந்த காலத்தில் இருந்ததையே நம்ம பேசிக்கொண்டு அதையே சொல்லிக் கொண்டிருந்தால் எதிர்காலத்தை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரி, நம் நித்தியத்துக்குரிய காரியங்களையும் சரி நாம் என்ன செய்ய முடியாது? கட்டி எழுப்ப முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கை ஏன் இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில அவர்கள் வளர முடியாம, அவங்க தங்களை கட்டி எழுப்ப முடியாம இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். இன்னும் அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க?
இன்னும் பல பேர் அப்படி இருக்கிறாங்க. சகோதரர் சாட்சி சொல்வதை நம்ம பார்த்தோம். ரட்சிக்கப்பட்டாலும் எத்தனை வருடம் அந்த பழைய காரியங்களிலே அவர் இன்னும் அதை விடாமல் இருந்தபடினால்தான் அவரால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவருக்குள்ள அவரை என்ன செய்ய முடியல, கட்டி எழுப்ப முடியல. ஆக நாம் ஆண்டவருக்குள்ள நம்ம கட்டி எழுப்பணும் அப்படின்னா நம்முடைய எதிர்காலத்தை மனதில் கொண்டு வரணும். அல்லேலூயா. கடந்த காலத்தையும் என்ன செய்து கொண்டிருக்கக்கூடாது, நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பின்னானதெல்லாம் மறந்து நமக்கு முன்பாக ஆண்டவர் வைத்திருக்கிறதை நமக்கு நியமிக்க போல் சொல்லும் பொழுது பந்தய பொருளுக்காக நாம் ஓட வேண்டும். நமக்கு முன்பாக இருக்கிறதை பார்த்து ஓட வேண்டும். கடந்து வந்ததை சொல்லி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. ஆக அடுத்ததாக அங்கு சொல்லப்படுகிறது, அந்த மணவாட்டியை குறித்து அவன் சொல்லுகிற அடுத்த காரியம் பாருங்க. 13ஆம் வசனம். ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவளாயிருக்கிறாள். அவள் எப்படிப்பட்டவளாயிருக்கிறாளா? உள்ளாக பூரண மகிமை. பூரண மகிமை மட்டும் உள்ளாக பூரண மகிமை உள்ளவளாயிருக்கிறாள். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை உள்ளாக மகிமை நிறைந்ததா இருக்க வேண்டும். அல்லேலூயா. கடந்த நாளில் ஜெபத்திலே நான் சொல்லியிருக்கிறேன், வெப்சைட்டில் சொன்னா ஞாபகம் இல்லை, சொல்லிக்கொண்டு வருகிற ஒரு காரியம், நம்ம உள்ள இருந்து நம்ம வாழ்க்கையை கட்டமைக்கப்பட வேண்டும். நம்முடைய உள்ளான வாழ்க்கையை ஆவிக்குரிய ஜீவியத்தை உள்ள இருந்து கட்டமைக்க வேண்டும். அல்லேலூயா. உள்ள இருந்து நம்மளை கட்டி எழுப்பினாதான் நம்ம வெளியிறக்கமாக இருக்கக்கூடிய நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். உள்ளான வாழ்க்கை ஆவிக்குரிய ஜீவியத்தை நம்ம கட்டி எழுப்பாவிட்டால், அதை கட்டமைக்காவிட்டால், நம்ம வெளியிறக்கமான ஆவிக்குரிய வெளியிறக்கமான வாழ்க்கையில நாம் ஒரு தேவனோடு கூட நல்ல ஒரு உறவோ, என்ன தேவனுடைய பிரசனத்தை அனுபவிக்கிற தன்மையோ, என்ன தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தையோ நாம் பெற முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் தேவனோடு கூட நம்மளால் நல்ல ஒரு உறவு வைத்துக் கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொன்னா, அதுக்கு காரணம் நம்முடைய உள்ளான வாழ்க்கையை நாம் கட்டமைக்க, உள்ளான ஆவிக்குரிய ஜீவியத்தை சரியாக நாம் கட்டி எழுப்பவில்லை. அதுதான் காரணம். அல்லேலூயா, அல்லேலூயா. உள்ளான வாழ்க்கையை நாம் கட்டமைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இதற்கு நம்முடைய வேதத்திலே ஒரு சம்பவம் இருக்கிறது, சரித்திரபூர்வமான அந்த சம்பவம். அதை குறித்து நாம் வாசிக்கலாம். எஸ்தர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனத்தை வாசிப்போம். அவனுடைய ராஜமேன்மை அவளை பார்க்கிறோம் உத்தமியாகிய மற்றொரு ஸ்திரீக்கு ராஜா கொடுப்பாராக என்றும், அவரால் ஒரு ராஜ கட்டளை பிறந்து அது மீறப்படாதபடிக்கு பெர்சியாவுக்கும் மேதியாவுக்கும் உரிய தேச சட்டத்திலும் எழுதப்பட வேண்டும். சரி, இங்கே பாருங்க. அதாவது 127 தேசத்தை இந்து தேசம் என்கிற வார்த்தையை வேற எந்த புத்தகத்திலையும் பார்க்க முடியும். என்ன அவங்க சொல்லக்கூடிய நூல்ல கூட அந்த வார்த்தை வேதத்துல தான் இருக்கு. ஆனால் அந்த இந்து என்கிற வார்த்தை ஹிந்து அந்த இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இது நம்முடைய அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் ஆரம்பத்தில் நம்ம திராவிட துவக்கம் என்ன சிந்து சமவெளி நாகரிகத்தில் தான் ஆரம்பிச்சோம். அந்த சிந்து சமவெளிய சிந்து தேசம் அதன் அடிப்படையில் தான் இந்த பேர். இதில் இந்த புத்தகத்தில் 2 இடத்துல இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. வேற எந்த புத்தகத்திலும் பேர். அல்லேலூயா. ஆகவே இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 தேசங்களை உள்ளடக்கிய மகா பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தின் ராஜாவாகிய அகாஸ்வரு அரசாண்டதான நாட்களிலே அகாஸ்வரு அவன் தன்னுடைய ராஜ்யத்தின் மேன்மைகளை, தன்னுடைய ராஜ்யத்தினுடைய
எல்லா காரியங்களையும் அவன் எல்லாருக்கும் தன் ராஜ்யத்தில் இருக்கிற மற்ற எல்லா ஜனங்களுக்கும் மற்ற ராஜாக்களுக்கும் காண்பிக்கும்படி அவன் எண்ணி ஒரு பெரிய விருது செய்தான். அந்த விருதுக்கு எல்லாரும் அழைத்திருந்தான். எல்லாரும் வந்தாங்க. எல்லாருக்கும் அதை காண்பித்தான். அவ்விதமாக அவன் குடித்து அவன் கழித்து அவன் மகிழ்ச்சியான நேரத்தில் அவன் தன்னுடைய மனைவியை ராஜாத்தி ஆகிய வஸ்தியை வரும்படியாக அழைப்பு கொடுத்தான். அவள் மகா சௌந்தரிய உள்ளவள், மகா ரூபவதி என்று சொல்லப்படுகிறது. அவள் எப்படிப்பட்டவளா? வாசிகள் எஸ்தர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். கழிப்பாயிருக்கும் போது மகா ரூபவதியாயிருந்த மகா ரூபவதி, அவளை போல அழகுள்ளவள் ஒருவரும் இல்லை. அந்த அளவுக்கு மிக அழகானவள், ரொம்ப மகா ரூபவதி. ரூபமாக அருமையாக பார்க்கிறதுக்கு மிக நேர்த்தியாக இருக்கக்கூடிய மகா ரூபவதியாக இந்த வஸ்தி. ஆகவே எல்லாத்தையும் காண்பித்து அவனுக்கு தன்னுடைய மனைவியும் காண்பிக்கிறதுக்கு அவன் விரும்பி, ஆகவே அவளை வர சொன்னான். ஆனால் அவள் வரமாட்டேன் என்று சொன்னதுனாலே அவளை ராஜாத்தியா இராதபடிக்கு தள்ளிவிட வேண்டிய ஒரு நிலை உண்டாயிடுச்சு. அல்லேலூயா. அவளை வஸ்தியை என்ன செய்தான்? தள்ளிவிட்டுட்டு இப்பொழுது திரும்ப அதற்கு பிற்பாடு அந்த வஸ்தியின் ஸ்தானத்திலே திரும்ப ராஜாத்தியாக வேற ஒரு சிலரை என்ன செய்யலாம் தேர்ந்தெடுக்கிறதற்கு அவன் கூட இருந்ததான பிரதானிகள் அவனுக்கு ஆலோசனை கொடுத்தார்கள். அந்த ஆலோசனையின்படி இப்பொழுது வேற ஒருத்தியை சரி போன்ற வேலை நடக்குது. அல்லேலூயா. இதே போலதான் ஆண்டவரும் அந்த வஸ்தி அது யாருக்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொன்னால், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவருடைய சந்ததியாகிய இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் தம்முடைய சொந்த ஜனமாக அவர் தெரிந்து கொண்டார். அவர்களை தனக்கு மனவாட்டியான சபையாக தேவன் தெரிந்து கொண்டார். ஆனால் அவள் நம்மளை காட்டிலும் அவங்க வெளியேற பெற்றவர்கள். எல்லா விதத்திலும் ரூபத்தில் மிக நேர்த்தியானவங்க, உருவத்தில் எல்லாத்திலும் அழகானவங்க, புத்தி, அறிவு, திறமை எல்லாத்திலையும் நம்மளை விட அவங்க பல மடங்கு எல்லா கண்டுபிடிப்பும் அவங்க கண்டுபிடிச்சதுதான். ஏன்னா ஆபிரகாமுக்கு உண்டான அந்த ஆசீர்வாதம், ஆபிரகாமுடைய சந்ததி. ஆனா அவங்க ஆண்டவர் தமக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டவர்களும் அவர்களை தள்ளிவிட நேரிட்டார். பவுல் சொல்கிறார், ரோமர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். ரோமர் 11:17. சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க. அப்போ ஒலிவ மரத்தின் கிளைகளாக யார் முறித்து போடப்பட்டாங்க? யூத ஜனங்கள். எப்படி வஸ்தி தள்ளப்பட்டாலும் அதே போல யூதர்கள் முறித்து போடப்பட்டாங்க. அந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கிறார் ஆண்டவர்? காட்டு ஒலிவு மரமாக இருந்த நம்மை அதுல கொண்டு போய் என்ன செஞ்சிருக்கிறாரு? மொட்டை வச்சிருக்கிறார். வஸ்தியின் இடத்துல 200 பெண்ணை தெரிந்து கொண்டாங்க. அதுல எஸ்தர் செலக்ட் ஆனா. ஆனா எஸ்தரை குறித்து சொல்லும்போது என்ன சொல்லப்படுகிறது? 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சிறிய தகப்பன் குமார்த்தியாகிய அத்சாலை வளர்த்தால் அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் எஸ்தர் ரூபவதி தான். ஆனா வஸ்தி மகா ரூபவதி. அல்லேலூயா. நம்மளை காட்டிலும் யூதர்கள் மேன்மையானவர்கள், நம்மளை காட்டிலும் யூதர்கள் திறமை வாய்ந்தவர்கள், நம்மளை காட்டிலும் தெரிந்து கொள்வதிலே அவர்கள் முந்தினவர்கள். அல்லேலூயா. அவர்கள் ஆபிரகாமுடைய சந்ததி, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய சந்ததி, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. இந்த சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும் சொன்ன அந்த சந்ததி மகா ரூபவதி. எஸ்தரை காட்டில் அவர் மகா ரூபவதி. அவர்கள் ஒளிவ மரம். நம்ம
காட்டு ஒளிவ மரம். அந்த இடத்துல கர்த்தர் நம்மளை கொண்டு வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம நினைச்சிருக்கோம் சாதாரணமா. எந்த இடத்துல கர்த்தர் நம்மளை கொண்டு வச்சு, நம்மளை காட்டிலும் அவர்கள் வெளியேறப்பட்டவங்க. ஆனா அவங்க கிரியை சார்ந்ததுனால விழுந்து போனாங்க. ஆனா நம்மளை விட அவங்க மேன்மையானவங்க. அல்லேலூயா. அதை ஒவ்வொருவரும் நாம் புரிந்திருக்க வேண்டும். நாம் இருக்கிற இடம் எங்க, கர்த்தர் வச்ச இடம் எங்க? நாம் ஒரு காட்டு ஒளிவ, நாம் புறஜாதிகள். யூதர்களை தவிர எல்லாருமே புறஜாதிகள் தான். ஆனா புறஜாதிகளா இருந்த நம்மை தான் எங்க கொண்டு வச்சிருக்கிறாரு? நல்ல ஒளிவ மரத்துல கொண்டு சேர்த்திருக்கிறாரு. வஸ்தி அவள் மகா ரூபவதி. எஸ்தர் ஒருவேளை அவளை கூட இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் எஸ்தரை அங்கே தெரிந்து கொண்டு இருக்கிறார். அதே போலதான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிற விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யூதர்கள் ஆபிரகாமுடைய சந்ததி, அவர்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஓமையில சொல்லியிருக்கிறார். எஜமான் அவன் தன் ஒரு விருந்து வச்சான், அதுக்கு எல்லாரும் அழைத்தான். ஆனா அவர்கள் என்ன செஞ்சாங்க? சாக்கு போக்கு சொல்லி வராம போயிட்டாங்க. பந்தி அது வேடி ஓரத்தில் திருக்கணி இருந்தவர்கள் எல்லாம் பந்திக்கு அழைத்துக் கொண்டு வந்தார். அதே போல புறஜாதிகளாய் இருந்த நம்மை பல தேசங்களில் இருந்து ஆண்டவர் நம்முடைய ராஜ்யத்திலே கூட்டி சேர்த்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாய் நம்மளை கூட்டி சேர்த்திருக்கிறார். அவருடைய மனவாட்டியான சபையாக நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நாம் இருக்க வேண்டிய இடம் இங்கே இல்லை, ஆனா நாம் இங்கே இருக்கிறோம். இதுதான் தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இருக்க வேண்டிய இடம் இது அல்ல. ஆனால் கர்த்தர் நம்மை அவருடைய இடத்துல, அவருடைய சமூகத்துல இல்ல, அவருடைய பிள்ளையாக, மனவாட்டி சபையாக கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். இந்த எஸ்தர் அவள் ஒரு மனவாட்டியாக இந்த அகசுர ராஜாவுக்கு ராஜஸ்திரியாக அவள் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்பாக என்ன நடக்கிறது அதை குறித்து வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். முதல் வசனத்திலிருந்து வாசிங்க. வஸ்தியையும் பாருங்க, அவளை மறக்க முடியலங்க. அவள் செய்ததை நினைத்து பார்க்கலாம், அவளை நினைத்து பார்க்கிறேன். எவ்வளவு உதாரணம். ஆனா வேற வழி இல்லை. ஒரு ராஜாவாய் அவன் கூப்பிட்டு வரல, அதனால தள்ளிட்டு. ஆனா இப்போ அந்த இடத்துக்கு, அந்த இடம் வெறுமையா இருக்கிறது. காட்டு ஒளிவம் அது சுவாபங்களை முறிக்கப்பட்டாயிடுச்சு. முறிக்கப்பட்ட இடத்துல எப்பொழுது வேற ஒன்றை கொண்டு ஒட்ட வைக்கணும். ஆனா அது ஆண்டவர் யாருக்கு கொடுக்கிறார்? நீங்க பாருங்க, வாசிங்க. அப்பொழுது ராஜாவை சேவிக்கிற அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி ரூபவதிகளாய் இருக்கிற கன்னி பெண்களை இப்பொழுது அந்த ராஜஸ்திரியாக முடிசூட்டப்படுவதற்கு ரூபவதிகளான கன்னி பெண்களை இப்பொழுது ராஜாவுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? தேட வேண்டும் என்று சொல்லி கன்னி பெண்களை இப்பொழுது தேடுகிறார்கள். அதற்காக ராஜா தம்முடைய ராஜ்யத்தின் ஆளுகளில் எல்லாம் வைக்க வேண்டும். கூட்டி சூசான் அரண்மனையில் இருக்கிற கன்னிமாடத்துக்கு அழைத்து வந்து ஏகாயின் வசத்திலே ஒப்புவிக்க வேண்டும். இப்போ ராஜாத்தியாக ஒரு பெண் அவள் அளந்து முடிசூட்டப்பட வேண்டும். ராஜா அவளை முடிசூட்டணும், ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா முதலாவது செலக்ட் பண்ணணும். முதலாவது என்ன பண்ணணும்னா, ராஜா அந்த அகஸ்வரனுடைய அவனுடைய அந்த 127 நாடுகளில் இருக்கிற கன்னி பெண்கள் எல்லாம் எங்க கொண்டு வரணும்? சூசான் அரண்மனைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கன்னி பெண்களாம் தேடி கொண்டு வந்து சூசான் அரண்மனைக்கு என்ன செய்றாங்க? கொண்டு வருகிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மணவாளனாய் இந்த பூமிக்கு அவர் வரப்போகிறார். அவர் மணவாட்டி சபையை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக இன்னைக்கு அவருடைய ராஜ்யத்துல நம்மளெல்லாம் அவர் கூட்டி சேர்த்திருக்கிறார். இதுதான் சூசான் அரண்மனை.
சூசான் அரண்மனை தான் தேவனுடைய ராஜ்யம். அல்லேலூயா. சூசான் அரண்மனையில கூட்டி சேர்க்கப்பட்டது போல இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் உலகம் எங்கும் இருக்கிற எல்லா சபைகள் தேவனுடைய ராஜ்யத்தில் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறார், கூட்டி சேர்த்திருக்கிறார். அந்த சூசான் அரண்மனையிலையும் அங்கே கன்னிமாடான ஒரு இடம் இருக்கு. கன்னிமாடத்துல கொண்டு வந்து அவர்கள் என்ன செய்யணுமா, சூசான் அரண்மனையில் இருக்கிற கன்னிமாடத்துக்கு அழைத்து வந்து அங்கே ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாயி வசத்திலே ஒப்புவிக்க வேண்டும். அங்கே கன்னிமாடம் உண்டு. அந்த கன்னிமாடத்துல கொண்டு வந்து அங்க அதுல ஒரு பொறுப்பாளர் ஒருத்தர் இருக்கிறார். கன்னிமாடத்துல அங்கே ராஜாவின் பிரதானியாகிய ஏகாயி ஒருத்தர் இருக்கிறார். அவனுடைய வசத்துல என்ன செய்ய வேண்டுமா, ஒப்புவிக்க வேண்டும். இந்த கன்னிமாடம் தான் திருச்சபை, சபை. தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய கன்னிமாடம் தான் ஒவ்வொரு ஸ்தல சபை. அந்த ஏகாய் தான் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய மனிதர்கள், தேவதாசன், போதகர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நாமெல்லாம் யாரு? மணவாளனாய் கிறிஸ்துவுக்கு யாரு? மணவாட்டியாக இப்போ கண்டிப்பேன். பவுல் அதான் சொல்றாரு. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 11:2. கற்புள்ள கன்னிகையாக ஒரே புருஷனுக்கு பாருங்க, கொரிந்து சபையை குறித்து சொல்ல, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் புருஷனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன். நீங்கள் யாரு? கிறிஸ்து என்னும் புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற கற்புள்ள கன்னிகை. கற்புள்ள கன்னிகையாக நாம் எல்லாரும் இப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்துல கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இன்னும் வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின 14:4. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள், கற்புள்ளவர்கள் போனாலும் மனுஷனிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதல் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. யாரு? பரலோகத்துல ஒரு கூட்டம் இருக்குது. ஒரு கூட்டத்தை யோவான் பார்க்கிறார். அந்த கூட்டம் எந்த கூட்டம் அப்படின்னு சொன்னா, அவர்கள் கற்புள்ளவர்கள். அவர்கள் உலகத்திலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும், அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கென்று மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள், கரைப்படுத்தாதவர்கள், கற்புள்ளவர்கள், உலகத்தினால் தங்களை கரைப்படுத்திக் கொள்ளாதவர்கள். அல்லேலூயா. அப்ப நம்ம யாரு? சொல்லுங்க, நம்ம யாரு? தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவர்கள் என்று உலகத்திலிருந்து வேறுபிரிக்கப்பட்ட கூட்டம். உலகத்திலிருந்து வேறு பிரித்து தான் இந்த கன்னிமாடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். சபையில என்ன அர்த்தம்? வேறு பிரிக்கப்பட்ட கூட்டம். நாம் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம். எதற்காக வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம்? யாருக்காக வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம்? தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்குமாக வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நாம் கற்புள்ளவர்கள், உலகத்தினாலே தங்களை கரைப்படுத்திக் கொள்ளாதவர்கள். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை கற்புள்ள கன்னிகையாக நீங்க எங்க கொண்டு வந்திருக்கிறாரு? சொல்லுங்க, அவருடைய ராஜ்யத்துல கொண்டு வந்திருக்கிறார். அதுவும் அடுத்தது எங்க கொண்டு வந்திருக்கிறார்? திருச்சபைகளை கன்னிமாடத்துல என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஏகாயின் வசத்துல அந்த எஸ்தர் ஒப்புவிக்கப்பட்டது போல இன்றைக்கு ஊழியக்காரன் வசத்துல நம்மளை ஒப்பு கொடுத்துருக்கிறாங்க. நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இன்னும் அநேகர் நம்மளை திருச்சபைக்குள்ள ஏகாய், அதாவது ஏகாய் வசத்துல
எஸ்தர் ஒப்பு கொடுக்கப்பட்டது போல ஊழியக்காரனுடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்பது கிடையாது. நீ கற்புள்ள கனியாக ராஜா உன்னை முடிசூட்டணும், அலங்கரிக்கணும், நீ ராஜாத்தியா மணவாட்டியா அவருடைய வலது பாசத்துல வீழ்ச்சி இருக்கணும்னா உனக்கு இன்று தேவன் வைத்திருக்கிற திருச்சபையில கன்னிமாடத்துல தேவன் வைத்திருக்கிற ஊழியக்காரர்களுக்கு உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏன்னா அந்த ஊழியக்காரன் தான் உங்களுக்கு வேண்டியதை சுத்திகரிப்புக்க வேண்டியதெல்லாம் கொடுக்கும். வேதம் சொல்லுற இடத்துல பாருங்க, வாசிங்க. அவர்களுக்கு சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளை எங்கதான் கொடுக்கப்படும்? கன்னிமாடத்துல தான் கொடுக்கப்படும். அதுவும் அதுக்குன்னு பொறுப்பாளராக வைத்திருக்கிற தேவனுடைய ஊழியக்காரர் மூலமா தான் கொடுக்கப்படும். நம்ம அந்த கன்னிமாடத்துல தேவன் நமக்கு வைத்திருக்கிற திருச்சபையில நம்மை ஒப்பு கொடுக்காம, தேவன் வைத்திருக்கிற ஊழியக்காரனுக்கு நம்மை ஒப்பு கொடுக்காத பட்சத்துல நமக்கு சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகள் நமக்கு கிடைக்க. சுத்திகரிப்பு அப்படின்னு சொன்னா உள்ளான சுத்திகரிப்பு, உள்ள இருந்து சுத்திகரிக்கப்படணும். அந்த இதுல பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் 12 மாதம் சுத்திகரிப்பு நடக்கும். இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது, உள்ள இருந்துலாம் கிடையாது, வெளியில அப்படியே ஒரு அப்து, அதான் மேக்கப் அப்து. ஆமா, வேலை முடிஞ்சு சொரணா வந்துடும். ஆனா அது உள்ள இருந்து அழகு கொடுக்கும், உள்ள இருந்து கலர் கொடுக்கும். இது கொஞ்ச நேரம் தான், அந்த வேலை முடிஞ்சோன்னு அது போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நேரம் அதை தான் விரும்புறாங்க. அந்த நேரம், அந்த செகண்ட், அந்த நிமிஷம் ஒரு ஃபங்க்ஷன் போனோமா ஒரு அப்போ அப்படி போயிட்டு அந்த சரண்டி போட்டணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆனா ஆண்டவர் சொன்னா உள்ளான அழகு. இப்ப வாசிங்க சங்கீதம் 45:13. ராஜகுமாரத்தி எப்படிப்பட்ட மகிமை உள்ளவள்? மேக்கப் போடுறவள் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வெளிவேஷம் போடுகிறவள் கிடையாது. வேதத்து கரங்களை வைத்துக் கொண்டு வெளிவேஷம் பண்ணுகிறவள் அல்ல. நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி வெளிவேஷம் பண்ணுகிறவள் அல்ல. நான் வேதத்தை வாசிக்கிறவள், எனக்கு வேதம் தெரியும் என்று வெளிவேஷம் பண்ணுகிறவள் அல்ல. அந்த வேத வசனத்தை உட்கொண்டு அது உள்ளான அழகை நமக்கு கொடுக்கும். உட்கொள்ளும் தான் கொடுக்கும். வேத வசனத்தை நாம் வாசிக்கிறோம், கேட்கிறோம், நல்லது. அநேகர் அது கூட கிடையாது, வேத வசனத்தை வாசிக்கிறதே கிடையாது. சிலர் கேட்கிற சந்தர்ப்பமும் கிடையாது, வாரத்தில் ஒரு நாள் தான் சபிக்கிறோம், அதுவும் கிடையாது. அப்போ கேட்கும் போது, வாசிக்கும் போது மட்டும் அது நமக்கு பலன் தந்து விடாது. வேத வசனங்களை எப்பொழுது நாம் விசுவாசிக்கிறோமோ, எப்பொழுது கீழ்ப்படுகிறோமோ, அப்பதான் அது நமக்கு என்ன செய்யும்? பலன் கொடுக்கும், கிரியை செய்யும். நமக்கு முன்னால் சாப்பாடு பிரியாணி வச்சுட்டே இருக்குது, சுடச்சுட்டு ஆவி பறக்குது, பார்த்துட்டே இருந்தா பசி அறியுமா? சொல்லுங்க. அதை சாப்பிடணும். உணவு நம்ம சாப்பிடும் போதுதான் அது உள்ள போய் ஜீரணமாகி நமக்கு வேண்டிய சக்தியை கொடுக்கு, போஷாக்கு கொடுக்குது. வேத வசனம் அப்படிதான். அதை வாசிக்கிறதுனால மட்டும் போதாது, கேட்கிறதுனால மட்டும் போதாது, கீழ்ப்படியணும், விசுவாசிக்கணும். எப்ப வேத வசனத்தை கீழ்ப்படுகிறோமோ, விசுவாசிக்கிறோமோ, அப்பதான் அது பலன் தரும். அதுதான் நம்மளோட அழகு, உள்ளான அழகை கொண்டு வரும். அப்போ கன்னிமாடத்துக்கு வரக்கூடியதான கன்னி ஸ்திரீகளுக்கு, கன்னி பெண்களுக்கு, அந்த கன்னிமாடத்துல பிரதானியா இருக்கிற ஏகாய் அவர்கள் சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகள் எல்லாம் அவன் கொடுக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் அவனை செலக்ட் பண்ணியிருக்கிறார். அதுக்கு தான் ராஜா அவனை நியமித்திருக்கிறார். ஒவ்வொரு தேவனுடைய ஊழியக்காரனுடைய வேலை அதுதான். உன் வியாதியை சுகமாக்குற, கடன் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு மட்டும் அல்ல. ராஜாதி ராஜா அவர் மணவாளனாகிய இந்த உலகத்துக்கு
வரும்பொழுது நீ எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். மணவாட்டியாக உன்னை ஏற்றுக்கொள்ளணும். இதற்கு ஒவ்வொரு கன்னிப்பெண்ணும் அந்த கன்னிமாடத்துல ஒப்புவிக்கப்பட வேண்டும். ஏகாய் வசத்துல ஒப்புவிக்கப்பட வேண்டும். சல சபையில சல ஊழியரின் கரங்கள உங்களை ஒப்புவிக்காத பட்சத்துல உங்கள் சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளை பெற்றுக்கொள்ளனா தல சபையில உங்களை ஒப்பு கொடுக்கணும். சல ஊழியர்களுக்கு ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில சுத்திகரிப்பு இல்லாம எல்லாம் போயிட்டு இருக்கு. ஏன்னா ஒப்பு கொடுக்கறது இல்லை. இன்னைக்கு ஒன்று ஊழியக்காரனை குறித்து பயம், என்ன நாம கேட்கிற ஊழியக்காரனை குறித்து நிறைய தவறாக நிறைய எதிர்மறையா நிறைய காரியங்களை இன்னைக்கு கேட்டுதான் இன்னைக்கு சபை மேல நமக்கு இருக்கிற நம்பிக்கை போயிடுச்சு. ஊழியக்காரன் மேல இருக்கிற நம்பிக்கை போயிடுச்சு. பஸ்ல ஏறி உட்கார்ந்து இருக்கிறோம். பஸ் ஓட்டுற டிரைவர் யாருன்னு தெரியும்? சொந்தக்காரனா, கூட பிறந்தவனா, யாரோ ஒருத்தன் நம்பி பஸ்ல உட்காரணுமா இல்லையா? எப்போ பஸ்ல எல்லாம் நான் உட்கார மாட்டேன் அப்படின்னா இருக்கும். ட்ரெயின்ல போறோம், ட்ரெயின் டிரைவர் யாருன்னா பார்த்து உட்காரோம். ஃபிளைட்ல போறோம், பைலட் யாருன்னா பார்த்து உட்காரோம். அழிந்து போகிற இந்த சரீரத்தை இந்த காரியங்களை நம்ம நம்பி போறோமே, இல்லையாத நித்திய ஜீவனுக்காக தேவனுடைய சபையை ஊழியக்காரன் நம்பி நம்ம ஒப்பு கொடுக்க மறுப்பது ஏன்? நிறைய எதிர்மறையான கருத்துக்களை பேசுகிறதுனால, எதிர்மறையான கருத்துக்களையே கேட்கிறதுனால உங்களுக்குள்ள பயம். அதனால நம்முடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகள் கிடைக்காத பட்சத்துல இன்னும் நாம் சுத்திகரிக்கப்படாமல் ராஜாவுடைய ராஜா விரும்புகிற அந்த ராஜஸ்திரியாக முடிசூட்டப்படுவதற்கு இன்னும் நாம் ஆயத்தமாகாத நிலையில் இருக்கணும். நமக்கு நம்மை சுத்திகரிப்பது எதெல்லாம் சுத்திகரிக்கும்? எதெல்லாம் நம்ம சுத்திகரிக்கும்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அடுத்தது வசனம் சுத்திகரிக்கும். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோவான் 15:3. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே சுத்தமாயிருக்கிறீர்கள். எப்படி சுத்தமாயிருக்கிறீர்கள்? நான் சொன்ன உபதேசத்தினாலே சுத்தமாயிருக்கிறேன். உபதேசத்தை கேட்கிறதுனால சுத்தமாயிருக்கிறாங்க. அப்ப உபதேசத்தை கேட்கணும், சத்தியத்தை கேட்கணும். வாரத்துல ஒரு நாள் இல்ல, அனுதினமும் கேட்கணும். அதற்குதான் எத்தனையோ காரியங்கள் சபையில இன்னைக்கு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளை கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதற்கு யார் தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ, அதனால வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 10:25 சில சபை குறுகி சில விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதபடி ஒருவருக்கொருவர் எதுக்கு சபை கூட எதுக்கு? நாம் போனாதான் சபை நடக்கும் அப்படின்னு இல்லை. நான் வளரணும், நான் உள்ளான அழகை பெறணும். என்னுடைய உள்ளான வாழ்க்கைக்காக நான் சபை கூடைக்கு வரணும். அந்த எண்ணம் நமக்குள்ள வரணும். யோவான் 17:17 வாசிங்கள். யோவான் 17:17. சத்தியத்தினாலே பாருங்க, எது பரிசுத்தமாக்கும்? சத்தியம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்திய வசனம் நம்மளை விடுதலையாக்கும். சத்திய வசனத்தை கேட்கணும். வசனத்தை எவ்வளவு கேட்கிறோம்? வேத வசனங்களை வெறும் பிரசங்கத்தில் கேட்கறது மட்டும் இல்ல, வேத பாடத்தின் மூலமாக ஒவ்வொரு நாள் நடக்கிற ஜெபத்தின் மூலமாக வேத வசனங்களை நம்ம கேட்கும் போது தான் நமக்கு வாழ்க்கை சுத்திகரிப்பு நடக்கும். உள்ளான அழகு உண்டாகும், உள்ளான மகிமை உருவாயிட்டே இருக்கும் நாளுக்கு நாள். வசனத்தை கேட்டாதான், வசனத்தை வாசிக்கும் போது, வசனத்தை தியானிக்கும் போது, வசனத்தை கேட்கும் போது அப்போதான் நம்ம வாழ்க்கையில மாற்றம் நடக்கும். அல்லேலூயா. ராஜா வரும்பொழுது அவர் நம்மை பார்த்து அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு ராஜஸ்திரியாக மணவாட்டியாக ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக
நம்முடைய வாழ்க்கை மாறணும். அதற்கு நம்ம எங்க ஒப்பு கொடுக்கணும்? சொல்லுங்க சொல்லுங்க, எங்க ஒப்பு கொடுக்கணும்? சில சபையில் சில ஊழியருக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறோம், உண்மைதான். சில சபைக்கு ஒப்பு கொடுக்குறோமா? சில ஊழியருக்கு கரத்துக்கு ஊழியருக்கு அடங்கி இருக்கிறோமா? இருந்தால்தான் நம்மளை உருவாக்கப்பட முடியும். எதுக்கு ஊழியரை கர்த்தர் நியமித்திருக்கிறார்? ஒருவேளை ஊழியர் உங்களை அநியாயமாய் நடத்தினால், உங்களுக்கு அநியாயம் செய்தால், நீதியுள்ள நியாயாதிபதியாகிய அவர் அவர்களுக்கு கணக்கு கேட்பார். நீங்க சபைக்கு ஒழுங்கா வராம சத்தியத்தை கேட்காம இருந்தா, கைவிடப்பட்டா அதுக்கு ஊழியக்காரன் பொறுப்பு. ஆனா நீங்க கைவிடப்படக்கூடாது. ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஆண்டவருடைய வரிகள் எடுத்துக்கொள்ளப்படணும், காணப்படணும். அதுக்கு தான் ஊழியக்காரன் உத்தரவாதி. ஒவ்வொரு ஊழியக்காரன் உத்தரவாதி. உங்களுக்கு உத்தரவாதி ஆண்டவர் அவங்ககிட்ட தான் கணக்கு வைப்பார். நீங்க கைவிடப்பட்ட ஆண்டவர் அவங்ககிட்ட தான் கணக்கு வைப்பார். நீங்க கைவிடப்பட்ட கர்த்தர் என்கிட்ட தான் கணக்கு வைப்பார். நான் உங்களை ஒப்பு கொடுக்காம இருந்தால் நான் கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒப்பு கொடுக்கும் போதுதான் ஆண்டவர் கேட்கிற கணக்கு நான் கொடுத்தாலும், ஆண்டவரே நான் ஒப்பு கொடுத்ததுப்பா, அவங்க ஒப்பு கொடுத்தாங்கல்ல, நீ ஏன் அவங்கள உருவாக்கல அப்படின்னு கேட்பாரு. ஒப்பு கொடுக்கலன்னா ஒப்பு கொடுக்கலன்னா உலக மனுஷனை நம்புறோம், நான் ஊழியக்காரன் நம்ப மாட்டேங்கிறோம், சபையை நம்ப மாட்டேங்கிறோம். யோசித்து பாருங்க நம்ம எங்க இருக்கிறோம். அடுத்து வாசிங்க எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்கள். இப்ப எஸ்தரை குறித்து மட்டும் சொல்லப்படுகிறது. முதலாவது கடிமானத்தை கொண்டு வருவதை குறித்து எஸ்தரை மட்டும் வாசிங்க. அதுக்கு முன்னாலே வாசித்து பார்த்தீங்கன்னா எஸ்தரும் என்ன செய்யப்பட்டால் கொண்டு வந்து 8ஆம் அதிகாரத்துல வாசிங்க, அதை வாசிக்கலாம். 8ஆம் வசனம். கூட்டப்பட்டு ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்படுகிற போது போகப்பட்டு பாருங்க, அநேக கன்னிப்பெண்கள் ஒப்புவிக்கப்பட்டார்கள். எஸ்தரும் ஒப்புவிக்கப்பட்டார்கள். ஒப்புவிக்கப்பட்டவர்கள் தான் யாராய் முடிசூட்டப்பட முடியும்? ராஜஸ்ரீயாய் முடிசூட்டப்பட முடியும். ஒப்புவிக்கப்படணும். நம்மை சுத்திகரிப்புக்கு உள்ளான பூரண அழகை பெறுவதற்கு நம்மை தேவனுடைய கரத்திலோ, தேவன் வைத்திருக்கிற ஸ்தல சபையிலோ, தேவனுடைய ஊழியக்காரருடைய கரத்திலோ நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படியாக எஸ்தரும் ஏகாயின் வசத்திலே ஒப்புவிக்கப்பட்டார். இப்ப தொடர்ந்து வாசிங்க 9ஆம் வசனம். அந்த பெண் அவள் பார்வைக்கு, யார் பார்வைக்கு? ஏகாயின் பார்வைக்கு நன்றாய் இருந்ததுன்னா, நன்றாய் இருந்ததுன்னா அழகு, அவளுக்கு இருக்கிற அழகை பார்த்து சூப்பர் அழகா இருக்கிறாள் அப்படின்னு இல்லை, அவளுடைய நடக்கையும் பார்த்தாள் ஏகாயின். அவள் சௌந்தரியமுள்ளவளாய் இருக்கிறாள். அவள் நடக்கை வஸ்தி, அவள் மகாரூபவதி, ஆனால் நடக்கை சத்தி. இவள் அவளை போல மகா ரூபவதியா இல்லாவிட்டாலும் இவள் ரூபவதி தான். ஆனால் ரூபவதியும் பிளஸ் அவள் நடக்கையும் சிறப்பாக இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பெண் அழகாக இருந்தால் மட்டும் குடும்ப வாழ்க்கைக்கு தகுதியாகிறார். தகுதியாகிடுமா? சொல்லுங்க. அழகோடு அவள் நடக்கையும் முக்கியம். ஒரு கணவனுக்கு பிரியமான, கணவனை மகிழ்விக்கிற, கணவனை சந்தோஷப்படுத்துகிற ஒரு நல்ல மனைவியாக, கணவனோடு இசைந்து, ஏன்னா மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று அவனுக்கு ஏற்ற துணையை தான் தந்திருக்கிறார். ஏற்ற துணையாக கொடுத்திருக்கிற அந்த மனைவி, அந்த ஏற்ற துணையாக இணைந்து இசைந்து அவள் செயல்படும் போது அந்த அவள் அளவுள்ளாளா, ஒருவேளை அழகுல அவள் குறைவாக இருந்தா கூட அந்த கணவன் அவள் மேல் பிரியமாயிருக்கும். அப்படிதானே? ஆமோதிக்கிற சகோதரன் மட்டும் சொல்லுங்க. அப்படி இல்லை, அழகு மட்டும் தான் வேணுமா? சரி வச்சுக்கோங்க.
கிளி கொத்ததான் செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அளவோடு என்ன செய்யணும்? நடக்கி. எங்கே பாருங்க, அந்த பெண் பார்வைக்கு நன்றாக இருந்தாள். அவள் ரூபவதி மட்டுமல்ல, அவள் நடக்கி நல்லா இருந்துச்சு. அவள் நடக்கி நல்லா இருந்தது. அவளுக்கு அவன் கண்களிலே அதனால பார்த்தான். மற்றவர்கள் காட்டிலும் இவள் ஒருவேளை எஸ்தரை விட அழகானவனும் அவங்க இருந்திருக்கலாம். வஸ்தியை போல மகா ரூபவதியாக இருந்திருக்கலாம். ஆனால் இவள்கிட்ட ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. என்ன இருக்குது? அவள் நடக்க நல்லா இருந்துச்சு. அவளுடைய நடைன்னா நடந்து போகிற ஸ்டைல், இந்த ஃபேஷன் சொல்லுவாங்க அதே மாதிரி இல்லை. அவளுடைய வாழ்க்கை முறை, அவள் நடந்து கொள்ளுகிற விதம். இப்போ நம்ம சபையில எப்படி நடந்து கொள்கிறோமோ அதை பொறுத்து தான் சபையில தேவன் நம்மளை உயர்த்தி வச்சிருப்பார், மேன்மைப்படுத்தார். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், வரங்களை பெற்றிருக்கோம், எல்லாம் இருக்கும். அழகு மட்டும் இருந்தா போதாது, ரட்சிப்பின் அனுபவம் மட்டும் இருந்தா போதாது. அபிஷேகம் இருந்து வரங்கள் இருந்தா ஆண்டவர்களை எடுத்து பயன்படுத்தலாம். ஆனா சபைக்கு அடங்கி இருந்து நம்ம நடக்க எப்படி இருக்குது? சபைக்கு அடங்கி இருந்து நம்ம நடக்க ஒழுங்கா இருக்குதா? நம்ம சபைக்கு அடங்கி இருந்து ஒழுங்கா நடக்கிறோமா? எந்த பிள்ளைகளுமே பெற்றோர் பிரியமா இருப்பாங்க? நல்லா படிக்குது திறமையா இருக்கிற பிள்ளைகள் மேலையா? பெற்றோருக்கு எந்த பிள்ளை கீழ்ப்படியதோ, அடங்கி இருக்குதோ, நடக்குதோ, நல்லா இருக்கோ, அந்த பிள்ளை மேலதான் பெற்றோர் பிரியமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சபைக்கு நம்ம கீழ் ஒப்பு கொடுக்கிறது மட்டும் இல்லை, நம்ம நடக்கை நம்ம சரியா இருந்தா கர்த்தர் சபையில நம்ம உயர்த்தலாம். இன்னைக்கு சபையில நம்ம என்ன பார்க்கறோம்னா, என்ற திறமை இருக்குது. இன்னைக்கு சபைக்குள்ள எல்லாவித வரங்களும் கிரியை செய்யணும். அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். கர்த்தர் எல்லாமே பயன்படுத்தணும், அவசியம். ஆனா கர்த்தர் பயன்படுத்தும் போது நமக்குள்ள திறமை தாளந்துகளை கர்த்தர் தரும் பொழுது இன்னைக்கு என்ன ஆகுது அப்படின்னா, தற்பெருமை, கௌரவம், கர்வம், தன்னை தாழ்த்தாத தன்மை, வேற்றுமை எண்ணங்கள் பெறுகிறது. அதனாலதான் ஆண்டவர் அநேக நேரங்கள் நம்மளை தள்ளி விடுகிறார். நாம் பயன்படுத்த முடியாதபடி நாம் தள்ளப்படுகிறோம். இங்கே அவள் பாருங்க, அவள் பார்வைக்கு நன்றாயிருந்தால் அவளுக்கு அவள் கண்களிலே தயவு கிடைத்தது. ஆகையால் எக்ஸ்ட்ரா அவளுக்கு வேண்டிய சுத்திகரிப்பு வேண்டியவைகளையும் அவளுக்கு தேவையான மற்றவைகளையும் அவளுக்கு கொடுக்கவும், அதோடு கூட ராஜ அரண்மனையிலிருந்து 7 தாதிமார்களையும் அவளுக்கு நியமிக்கவும் என்ன ஜாக்கிரதைப்பட்டு கன்னிமாடத்தில் சிறந்த இடத்துல பாருங்க, ஒரு சிறந்த இடத்துல. நம்ம கன்னிமாடத்துல எங்க இருக்கணும்? நம்ம நடக்க இருந்தா ஆண்டவர் நம்ம கன்னிமாடத்துல சபையில ஒரு சிறந்த இடத்துல. அல்லேலூயா. நடக்க முக்கியம். திறமை இருக்கலாம், நம்ம தாழ்ந்து இருக்கலாம், நம்ம நடக்க நல்லா சரியா இருந்த கர்த்தர் சபையில நம்மளை மேன்மைப்படுத்தி வைப்பார், உயர்த்தி வைப்பார். இந்த ஏகாய் எதை கொடுத்தானோ அதை மட்டும்தான் அவன் வாங்கணும். எக்ஸ்ட்ரா அவன் எதுவுமே கேட்கல. அவன் எதையுமே கேட்கல. ஏகாய் கொடுத்ததை மட்டும்தான் செஞ்சா. என்ன கொடுத்தானோ அவளும் என்ன செஞ்சான்? இவளுடைய நடக்கை காரியங்களை பார்த்து இவளுக்கு மற்றவங்களை காட்டில எக்ஸ்ட்ரா செஞ்சான். அவள் சுத்திகரிப்புக்கு வேண்டிய எக்ஸ்ட்ரா காரியங்களை கொடுத்தான். அவளுக்கு உதவி செய்த கன்னிமாடத்தில் அவளுக்கு உதவி செய்த பெண்களை கொடுத்தான், எக்ஸ்ட்ரா கொடுத்தான். அவ அதை மீறி ஒண்ணு கூட கேட்கல. அல்லேலூயா. எல்லாம் சுத்திகரிப்பு முடிஞ்சது. ராஜா அவங்களை அழைக்கக்கூடிய நேரம் வந்துச்சு. ராஜா அரண்மனைக்கு அவனை கூட்டிட்டு போகிறாங்க. எங்க ராஜா எஸ்தரை பார்த்து, எஸ்தரை அவர் ராஜா கண்களில் தயவு கிடைத்ததால அவளை கூப்பிட்டு அவள் தலையிலே அவளுக்கு பொன்முடி சூட்டி அவளை ராஜாத்தியாக அவளை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நாமும் அப்படிப்பட்ட நிலையில காணப்பட நம்ம ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி ஜெபிப்போமா? அல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ஓ ரபா ஷதா ரியதரா அருபதியதரா நபரி கரா ஷதரா